வணக்கம். வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி பேர்டட் லோட் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி பேர்டட் லோட் ஸ்டிச்சில் ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். இதுக்கு நான் பைப்பிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த லைன் மேலே இந்த பைப்பிங் த்ரெட்டை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்குவோம். நல்லா ட்ரை ஆன பிறகு இந்த த்ரெட் மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்குவோம். இந்த த்ரெட் மேலே தான் ஸ்டிச் போட போகிறோம். இதுக்கு நான் டபுள் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி டபுள் த்ரெட்டாக எடுத்து நுட் போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டாக ஒரு கலரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு பிறகு இன்னொரு கலரில் ஸ்டிச் போடுறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டு இந்த பக்கம் கோர்னருக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். போட்டு த்ரெட்டை ஃபர்ஸ்ட் லைன் பக்கம் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை மேல் பக்கமாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். லாக் ஸ்டிச் போடும்போது இந்த மாதிரி கீழ் பக்கமாக தான் போடணும். த்ரெட்டை ஃபர்ஸ்ட் லைன் பக்கம் கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை மேல் பக்கமாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பைப்பிங் த்ரெட் வெளியில் தெரியாத மாதிரி நெருக்கமாக ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். கொஞ்சம் தூரத்துக்கு ரெட் கலர் சில்க் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம். ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த இடத்துல கீழ் பக்கம் த்ரெட்டை லென்த்தாக இழுத்து 2-3 செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். அடுத்து இன்னொரு கலர் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேல் பக்கத்துலேருந்து த்ரெட்டை கீழ் பக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு மேல் பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை மேல் பக்கமாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை கீழ் பக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு மேல் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி ரெட் கலர் த்ரெட்டில் எவ்வளவு தூரம் ஸ்டிச் பண்ணினோமோ அந்த அளவு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிப்போம்.
கலர் த்ரெட் மறைகிற வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த த்ரெட்டை மேல் பக்கமாக லென்த்தாக இழுத்து 2-3 செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். இனி இந்த ரெட் கலர் த்ரெட்டை எடுத்துக்குவோம். எடுத்துட்டு 2வது கலர் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணினோமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு மேல் பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை கீழ் பக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு கீழ் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை மேல் பக்கமாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை கீழ் பக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கும் கீழ் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதே முறையில் தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் போடணும். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி இதை சுற்றி சரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துப்போம். அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இதை சுற்றி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். பாருங்கள், ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் ஆரி பேர்டட் லோட் ஸ்டிச்சில் 3வது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.